பண்ணக்கூடிய ஒரு ஃபோர்ஸ் அதான். இந்த அமெரிக்காக்காரனுக்கு வந்து இது பிடிக்காது. குட்ட குட்ட குனிஞ்சிட்டு இருக்கணும். அவனை எதிர்த்து அல்ல அவனுக்கு சமமா யாரும் வந்துட்டாங்கன்னா அவனால தாங்கிக்க முடியாது. நம்ம எல்லாம் சொல்றோம், நாமெல்லாம் நீ நானும் சமம்லாம் நம்ம எல்லாம் பேசுவோம். ஆனா இன்றைக்கு கூட அந்த மனசுக்குள்ளார அந்த ரேசிஸ்ட் தியரி, வெள்ளை இனம் தான் சுப்பீரியர் என்கின்ற எண்ணம் அந்த அமெரிக்காக்காரனுக்கோ யூரோப்பில் இருக்கிற ஆஸ்திரேலியாக்காரன் எல்லாத்துக்குமே இருக்கும். அப்ப வெள்ளை இனத்தை சாராத ஒருத்தன் வந்து ஒரு பிரவுன் தோல் ஒருத்தன், கருப்பு தோல் ஒருத்தன் வந்து இந்த அளவுக்கு வந்து உலகத்துல ஒரு பெரிய தொழிலதிபராக வரக்கூடியதே அவன் விரும்பவில்லை. இன்னொரு கேள்வி, இப்ப தமிழக அரசு சார்பா வந்து பயங்கரவாதி என்று சொல்லியிருக்கீங்க ஸ்டான் சாமியன். அந்த பயங்கரவாதியை போற்றி நடத்திய கூட்டம் நடத்திய லயோலா காலேஜ் பயங்கரவாதத்தை ஊக்குவிக்கிறது ஒத்துக்கிறீங்களா? இல்ல போலீஸ் அடிச்சுதான் மாவு கொட்டுன்னு சொல்ல முடியுமா? நிரூபிக்க முடியாது. அந்த மாதிரி நம்ம சில விஷயத்தை புரிஞ்சுக்கணும். ஆகவே இது புதிய இந்தியா, நம்முடைய அரசாங்கமும் மறுத்திருக்கிறது. ஆதாரம் எதுவும் இல்லை, அப்ப நம்ம ஒண்ணுமே சொல்ல முடியாது, ஆதாரம் இல்லாம பேச முடியாது. ஆனால் இந்த நாட்டுக்கு எதிராக தீவிரவாதத்தை வளர்க்கக்கூடியவர்கள் உலகத்தின் எந்த மூலையில் இருந்தாலும் சரி, கனடா பெரிய தாதா வல்லரசு நாடு என்று சொல்லிக் கொண்டாலும் சரி, அங்கேயே வந்து அவர்களுக்கு உயிருக்கு உத்தரவாதம் இருக்காது என்பதை இப்ப பாருங்க. இந்த ஜவஹர்லா அந்த மேடையில உட்கார்ந்து இருக்காரு, கண்டிக்கல. வெளிப்படையாக அவர் இருக்கக்கூடிய பொதுக்கூட்டத்துல இந்த மாதிரி பேசுறாரு. இந்த ஜவஹர்லா யாரு? இவர் தான் வந்து சர்வதேச அளவில் தடை செய்யப்பட்ட பிலால் பிலிப் ஒரு பயங்கர டெரரிஸ்ட், பயங்கரவாதி. அவருடைய காலேஜ் மெட்ராஸ்ல இருக்கு, நடந்து கொண்டிருக்கிறது, அவர் நடத்தக்கூடிய காலேஜ். அந்த காலேஜில் டைரக்டராக இருந்தவர் தான் ஜவஹர்லால். அந்த செய்தியில் இன்னொரு கீழே என்ன ஒரு எக்ஸ்ட்ரா நியூஸ் பார்த்தோன்னா, இப்படி தாக்கியவர்கள் 2 பேர், அந்த தாக்கிய 2 பேர் என்ன செய்யறாங்கன்னா, அதே கிராமத்தில் வீடு வீடாக சென்று கிறிஸ்துவ மத பிரச்சார நோட்டீஸ் கொடுத்துட்டு இருக்காங்க. அப்ப நம்ம என்ன புரிஞ்சுக்க முடியுதுன்னா, அந்த பகுதியில் RSS வளர்ந்தால் இவங்களுடைய கிறிஸ்துவ மத பிரச்சாரம் செய்ய முடியாது. சிடிவி நேயர்களுக்கு வணக்கம். இன்றைய செய்திகள் சிந்தனைகள் நிகழ்ச்சிக்கு உங்களை அன்போடு வரவேற்கிறேன். இன்றைய முக்கிய செய்திகள்: குளித்தலை ஆதிநத்தம் கிராமத்தில் யோகா வகுப்பு எடுக்க சென்ற RSS பிரமுகர் மீது விசிக ரவுடிகள் தாக்குதல். நியாயம் கேட்க சென்ற இந்து முன்னணி வழக்கறிஞரை கைது செய்த காவல்துறை. 2 மணி நேரம் பாதுகாப்பை விளக்கினால் ராஜா மீடியாவில் இனி பேட்டி தரமாட்டார். கொலை மிரட்டல் விடுக்கும் மமக யாக்கூப். மாவோயிஸ்ட் ஆதரவாளர் ஸ்டேன் சாமி நினைவு தூணால் தமிழகத்தில் சட்டம் ஒழுங்கு சீர்குலையும், நீதிமன்றத்தில் தமிழக அரசு வாதம். கனடா பத்திரிகை குற்றச்சாட்டை கனடா அரசு மறுப்பு. அமெரிக்க நீதிமன்ற குற்றச்சாட்டை அடுத்து அதானியை கைது செய்ய ராகுல் கோரிக்கை. இன்றைய செய்திகள் சிந்தனைகள் நிகழ்ச்சிக்கு திரு ராம வெங்கடாத்திரி அவர்களை வரவேற்கிறேன். இன்றைய முதல் செய்தியாக, குளித்தலை ஆதிநத்தம் கிராமத்தில் யோகா வகுப்பு எடுக்க சென்ற RSS பிரமுகர் மீது விசிக ரவுடிகள் தாக்குதல். நியாயம் கேட்க சென்ற இந்து முன்னணி வழக்கறிஞரை கைது செய்த காவல்துறை. இந்த விஷயத்தை நீங்க எப்படி பார்க்கிறீங்க? RSS என்பது தேசியத்தை, தெய்வீகத்தை, ஆன்மீகத்தை, இந்த நாட்டை நேசிப்பவர்களை உருவாக்கக்கூடிய ஒரு அமைப்பு. அந்த அமைப்பை நடத்த விடாமல் எதிர்க்கிறார்கள் என்று சொன்னால் இவர்கள் யார் என்பதை நம்ம தெரிஞ்சுக்கலாம். முதல்ல இன்னொன்று பாருங்க, இவங்கெல்லாம் ஒரு வார்த்தை சொல்லுவாங்க, பாசிசம், அதாவது இங்கிலீஷ்ல ஃபேசிஸ்ட்னு சொல்லுவாங்க. தன்னுடைய கருத்தை தவிர மாற்று கருத்தை ஏற்றுக்கொள்ளவே முடியாதவன் யாரோ அவன் பேர் பாசிஸ்ட். இவன் என்ன சொல்லுவான்? பிஜேபியை பார்த்து பாசிஸ்டும்பான், அதே போல RSS பார்த்து பாசிஸ்டும்பான். ஆனால் உண்மையிலேயே பாசிசம் அதை கடைப்பிடிவர்கள் யார் பார்த்தா இந்த திமுக கூட்டணியை சேர்ந்தவங்க தான், இவங்க தான். இன்னொரு கருத்தை கூட ஏற்றுக்கொள்ள தயாராகல. அந்த செய்தியில் இன்னொரு கீழே என்ன ஒரு எக்ஸ்ட்ரா நியூஸ் பார்த்தோன்னா, இப்படி தாக்கியவர்கள் 2 பேர், அந்த தாக்கிய 2 பேர் என்ன செய்யறாங்கன்னா, அதே கிராமத்தில் வீடு வீடாக சென்று கிறிஸ்துவ மத பிரச்சார நோட்டீஸ் கொடுத்துட்டு இருக்காங்க. அப்ப நம்ம என்ன புரிஞ்சுக்க முடியுதுன்னா, அந்த பகுதியில் RSS வளர்ந்தால் இவங்களுடைய கிறிஸ்துவ மத பிரச்சாரம் செய்ய முடியாது. இது ஒரு காரணம். அதனால இந்த மாதிரி ஒரு அடிக்கிறதுனால, பாவம் யாரோ ஒருத்தர் வந்திருக்கா, ஒரு போட்டு அடிச்சிருக்காங்க, அடிச்சா உடனே RSS நிற்க போகுதா? அந்த ஊர்ல நிற்காது, மற்ற இடத்துல நிற்காது, தொடர்ந்து நடந்து கொண்டே இருக்கும். ஏன்னா RSSக்கு என்ன பேருனா நெருப்பில் பூத்த மலர். நேரு பண்ணாத அட்டூழியமா? இந்திரா காந்தி பண்ணாததா?
எல்லா சர்வ வல்லமை படைத்த எல்லா அதிகாரத்தையும் வைத்துக்கொண்டு ஒரு வீணான கொலைப்பழியை சுமத்தி இந்த அமைப்பையே இழுத்து பூட்டி முடக்கணும் முயற்சி பண்ணவங்க எல்லாம் தோத்து போய் கடைசி அதே நேரம் RSS வாங்கன்னு சொல்லி கூப்பிட்டார். அதை நம்ம பார்த்துருக்கோம். அதனால விசிக தெளிவா புரிஞ்சுக்கணும், இவங்களால ஒன்றும் பண்ண முடியாது. இன்னொன்று, தமிழகத்தை பொறுத்தவரை இன்றைக்கு திமுகவுடைய அடிதடிப்படையாக விடுதலை சிறுத்தைகள் கட்சி பல இடங்களில் செயல்பட்டு கொண்டிருக்கிறது. ஏன்னா ஒரு காலத்தில் திமுகவுக்கு அந்த பேர் இருந்தது. இன்றைக்கு அந்த அடிதடி பண்ணக்கூடிய ரவுடி கூட்டம்லாம் இன்னைக்கு வயசாகி உட்காந்துட்டாங்க. அடுத்து வரவங்களாம் காசு பார்க்கறதுல இறங்கிட்டாங்க. இன்னைக்கு யாரும் அடிதடிக்கு ஆள் கிடையாது. அப்போ ரோட்ல இறங்கி அடிதடி செய்வதற்கான ஒரு படையாக விடுதலை சிறுத்தைகள் கட்சி திமுக கட்சியால் பயன்படுத்தப்பட்டு வருகின்றது என்ற குற்றச்சாட்டு மட்டும் இல்லை, நீங்க நேரில் போய் பார்த்தா புரிஞ்சுக்கலாம். அதனால எல்லா இடத்துலையும் இந்த பஞ்சாயத்து கட்ட பஞ்சாயத்து பண்றாங்க. பல போலீஸ் ஸ்டேஷன்ல கட்ட பஞ்சாயத்து பண்ணக்கூடிய மெயின் கட்சி யார் பார்த்தா விசிக. இது நடந்து கொண்டிருக்கிறது. இதில் நம்ம கவனிக்கிறதுனா விசிக என்பது பல பிரச்சனைகள் இந்த மாதிரி வரும்போது விடுதலை சிறுத்தைகள் கட்சி என்பது அடிதலில் இருக்கும். லேபிள் விடுதலை சிறுத்தைகள் கட்சி பண்ணக்கூடிய யார் பார்த்தோம்னா அந்த பகுதியில் உள்ள கிறிஸ்துவர்களோ அல்லது கிரிப்டோ கிறிஸ்துவர்களோ இந்த போர்வையில் பூந்து அடிப்பாங்க. பல இடங்களில் இந்துக்களை இந்து அமைப்புகளை தாக்குவது விசிக என்கின்ற போர்வையில் இவங்க பயன்படுத்திக்கிறாங்க அல்லது கைக்கூலிகளை பயன்படுத்திக்கிறாங்க. இது ஒரு புது ட்ரெண்ட் தமிழகத்தில் ஆரம்பிச்சிருக்கு. அதனால இது வன்மையாக கண்டிக்கப்பட வேண்டியது. அந்த அந்த சமூகத்தை சேர்ந்தவர்கள் தெளிவாக புரிஞ்சுக்கணும். இந்த திருமாவளவன் இருக்கார் இல்லையா, அவர் என்ன பண்றாரு, ஒரு வெறுப்பை விதைத்து இந்த சமூகத்தை அப்படியே ஓட் பாலிடிக்ஸ் பண்ணிட்டு இருக்கார். பொதுவாக மேடையில் பேசுறார், ஒரு ஜாதி முதல்ல ஏற்படுத்த பார்க்கிறார். ஆனால் உண்மையில ஆக்கப்பூர்வமாக தான் சிந்தனை கொடுக்குறாரு அந்த சமுதாயத்துக்கு எதுவுமே கிடையாது. அந்த வன்னியரசன் ஒருத்தர் இருக்கார் இல்லையா, அடிக்கடி தான் கான்ட்ரவர்ஷியலாக பேசுவார். அவர் பார்த்தோம்னா அவர் ஏற்கனவே ஒரு கொலை கேஸில் ஆயுள் தண்டனை கைதியாக இருந்து வெளில வந்தவர். அது தவிர இன்னும் 2 கொலை கேஸ் இருக்கு. ஒரு பாஸ்போர்ட் இது பண்ண எல்லாம் கொடூரமான வழக்குகள் 5 கேஸ் இருக்கு அவர் பேர்ல. இவர் என்ன சொல்றார், திருமாவளவன் கட்சியில் உங்களுக்கு பொறுப்பு வேணுமா, கடுமையான 5 குற்றச்செயல்கள் கிரிமினல் குற்றச்செயல்கள் செய்தவர்கள் மட்டும்தான் கட்சியில் பொறுப்பு கொடுக்கப்படும். பொதுக்கூட்டத்தில் பேசுறார். அடிப்படை தகுதி அது. அப்ப எப்படி இருக்கும் அந்த கட்சி விளங்குமா? அது அதுக்காக அடிதடிப்படி நான் சொன்னேன். அப்ப வன்னியரசு அப்படி இருக்கிறதுல ஒன்றும் ஆச்சரியம் இல்லை. எல்லாருமே அப்படி ஒருத்தர் நம்ம நோண்டி பார்த்தா தெரியும். அப்ப இதுதான் அந்த கட்சியுடைய லட்சணம். அதனால அந்த சமூகத்தில் இருக்கக்கூடியவர்கள் யோசித்து பார்க்கணும், ஒரு விஷயம் தெளிவா புரிஞ்சுக்கணும். உங்க சமூகத்தை நல்வழிப்படுத்தக்கூடிய அமைப்பு நீங்க அப்படி நம்பி யாராவது போயிருந்தீங்கன்னா விடுதலை சிறுத்தைகள் கட்சி கிடையாது. உங்களை வச்சு ஓட் பாலிட்டிக்ஸா பண்றார், ஏமாத்துறார். சொல்ல போனோம்னா இப்ப பாருங்க, போன மாசம் ஒரு செய்தி வந்திருக்கு, இந்தியன் எக்ஸ்பிரஸ்ல வந்திருக்கு. இன்னும் சில இங்கிலீஷ் பேப்பர்ல தமிழ் பேப்பர்ல வரல. கிட்டத்தட்ட ஒரு 600 ஆண்டுகளுக்கு முன்பு 1800 ஆண்டுகள்ல பழனிமலை கோயில், தண்டாயுதபாணி கோயில்ல அந்த கோயில்ல இருந்து ஒரு செப்பேடு, 2 செப்பேடுகள் காப்பர் இன்ஸ்கிரிப்ஷன் நியூயார்க் மியூசியத்துல அது இருக்கு. அதை இங்கிருந்து ஒரு ஆராய்ச்சியாளர் போய் பார்த்துட்டு நம்ம பழனி கோயில் இருக்க அந்த கோயிலுடைய இதெல்லாம் போட்டு முருகர் படம் மயிலெல்லாம் போட்டு இன்ஸ்கிரிப்ஷன் இருக்கு நியூயார்க் மியூசியத்துல. தமிழ்ல எழுதியிருக்கு. என்ன எழுதியிருக்குன்னா, இந்த கோயிலுக்கு பறையர் சமூகத்தை சேர்ந்த யாரோ ஒருத்தர் அவர் பேர் போட்டு அவர் இந்த மாதிரி தானம் கொடுத்தாரு, அதற்காக அவரை அந்த கோயில் சார்பாக நம்ம கௌரவப்படுத்திய நாள் இது சொல்லி இன்ஸ்கிரிப்ஷன் இருக்கு. பட்டயம் செப்பு பட்டயம் காப்பர். அப்ப அந்த சமூகத்தை இந்து சமுதாயம்னு ஒதுக்கலை, இன்றைக்கும் பாராட்டி கொண்டுதான் இருக்கிறது. இவங்க தான் ஏமாத்துறாங்க. நசுக்கப்பட்டோம், புதுக்கப்பட்டோம், ஒழிக்கப்பட்டோம், சும்மா சொல்லி தூண்டி விடுறதானே. அதனால நீங்கள் ஹிந்துத்துவாயின் பின்னால் வரும்போது இந்த சமுதாயமே உங்க பின்னால வரும். நீங்க திரும்ப கூட போனீங்கன்னா ஒரு வெறுப்பு அரசியல் தான் வரும். இதை அந்த சமுதாயத்தை சார்ந்தவங்களும் புரிந்து கொள்ளணும். இப்ப கூட பாருங்க, சில நாட்களுக்கு முன்னால கோயம்புத்தூர்ல ஒரு IPS அதிகாரியை அடிச்சு அப்புறம் கைது பண்ணியிருக்காங்க விசிக. நிறைய செய்தி வரும். நீ பேப்பர் எடுத்து நீங்க கூகுளில் போய் சர்ச் போடுங்க, விசிக அட்டாக்னு போட்டிங்கன்னா நிறைய அது மாதிரி நூற்றுக்கணக்கான செய்திகள் வரும். ஆகவே ஒரு ரவுடி கட்சியாக விசிக செயல்பட்டு கொண்டிருக்கிறது. இங்குள்ள காவல்துறை சட்டத்தை காப்பாற்றுகிறதா, அல்ல கட்சி சொல்லக்கூடிய கட்சிக்கு திமுக கட்சியில நடவடிக்கை எடு இல்லாட்டி இல்லை என்பது போல இருக்கிறதா? அது இந்த கேள்வி வாசகர்கள் அவங்களே புரிஞ்சுக்கிட்டோம். காவல்துறை எப்படி தன் கடமையை செய்து கொண்டிருக்கின்றது என்பதற்கு இந்த ஒரு செய்தி ஒரு உதாரணமாக இருக்கும். ஆனால் நிச்சயமாக RSSஐ இதன் மூலம் அழிக்க முடியாது. RSS என்றைக்கும் வளர்ந்து கொண்டே இருக்கும். இது தேசியத்தை வளர்க்கக்கூடிய ஒரு அமைப்பு. நீங்கள் ஒவ்வொருவரும் RSS இயக்கத்தில் சேர்ந்தால் நல்ல கட்டுப்பாடு ஒழுக்கம் வரும். அது எல்லோருக்கும் தெரியும்.
இப்படி தங்களுடைய கிரிப்பு கொஞ்சம் கொஞ்சமாக போய்கொண்டிருக்கிறது, மக்கள் உண்மையை தெரிந்து கொண்டிருக்கிறார்கள் என்ற ஒரு அந்த அதிர்ச்சியினால தான் அங்கங்கே இந்த மாதிரி ஒரு சின்ன சின்ன ஒரு கலவரத்தில் ஈடுபடுகிறார்கள் என்று நான் நினைக்கிறேன். மனிதநேய மக்கள் கட்சியுடைய கூட்டத்தில் 2 மணி நேரம் பாதுகாப்பை விலக்கினால் எச் ராஜா மீடியாவில் இனி பேட்டி தர மாட்டார். நேரடியாக கொலை மிரட்டல் யாக்கூப் அவர்கள் பொதுக்கூட்டத்தில் மிரட்டல் விடுகிறார். நீங்கள் இதை எப்படி பார்க்குறீங்க? நீங்கள் அவருக்கு ஒரு யாக்கூப் அவர்கள்னு வேற ஒரு மரியாதை கொடுத்து நினச்சி கொஞ்சம் வருத்தமாக போச்சு. பரவாயில்ல. ஹெச் ராஜா அவர்களுக்கு ஒரு அடைமொழி ஒன்று இருக்கு, ஹிந்து தர்ம போராளி. உண்மையிலேயே எதுக்கும் பயப்பட மாட்டார். அவருடைய பேச்சை வந்து கான்ட்ரவர்ஷியலாக திருச்சி பல இடங்களில் போடுவாங்க. ஆனால் இந்த ஆலயத்தை காப்பதற்காக, ஹிந்து தர்மத்தை காப்பதற்காக இன்றைக்கு கூட ஹிந்து முன்னணி எப்படி இருக்கிறதோ அதே போல ஒரு வீரமாக முழக்கமிடக்கூடிய ஒருத்தர் ஹெச் ராஜா. உங்க ஏன் பயப்படுறான்னு அது ஒரு காரணம், உண்மை வெளியில வந்துடுமே. இதுல கவனிக்கக்கூடிய இன்னொரு விஷயம் என்னன்னா, அதே மேடையில ஜவஹர்லா இருக்கார். இவர் வந்து கவுன்சிலர்னு போட்டிருக்காங்க, அந்த நியூஸ்ல பார்த்தேன். இவர் ஒரு கவுன்சிலர் கிடையாது. அதையும் தாண்டி பல கிரிமினல் நடவடிக்கையில் ஈடுபட்டவர். ஒரு சின்ன உதாரணம் சொல்ற பாருங்க. ஒரு அதிமுக ஆட்சியில மவுண்ட் ரோட்ல அமெரிக்கன் எம்பசி வந்து அடிச்சு நொறுக்கினாங்க தெரியுமா, இன்னசென்ஸ் ஆஃப் முஸ்லீம் என்கின்ற ஒரு திரைப்படம் யூடியூப்ல இருந்து நீக்கணுங்கிறதுக்காக இங்க உள்ள மவுண்ட் ரோடையே ஸ்தம்பிக்க வச்சாங்க. அப்ப மவுண்ட் ரோட அட்டாக் பண்ண அந்த அமெரிக்கன் எம்பசி அட்டாக் பண்ண குரூப்ல அதுல இவரும் இருந்தார். அப்படிப்பட்ட ஒருத்தர் தான் இப்படி பேசியிருக்காரு. இப்ப பாருங்க, இந்த ஜவஹர்லா அந்த மேடையில உட்கார்ந்து இருக்காரு, கண்டிக்கல. வெளிப்படையாக அவர் இருக்கக்கூடிய பொதுக்கூட்டத்துல இவர் இந்த மாதிரி பேசுறாரு. இந்த ஜவஹர்லா யாரு? இவர் தான் வந்து சர்வதேச அளவில் தடை செய்யப்பட்ட பிலால் பிலிப்புங்கிற ஒரு பயங்கர டெரரிஸ்ட், பயங்கரவாதி. அவருடைய காலேஜ் மெட்ராஸ்ல இருக்கு, நடந்து கொண்டிருக்கிறது, அவர் நடத்தக்கூடிய காலேஜ். அந்த காலேஜில் டைரக்டராக இருந்தவர் தான் ஜவஹர்லா. சமீபத்தில் பார்த்தீங்கன்னா கோயம்புத்தூர்ல அந்த ஒரு குண்டு வெடிப்பு நடந்தது, அதுக்கெல்லாம் சிலிண்டர் வெடிப்புலாம் சொல்லி இவங்க பூசி மெழுகினாங்க. அப்புறம் பார்த்தா அதுக்கு அதோட லிங்க் எங்கெங்கயோ மங்களூர் வரைக்கும் போகுது. இன்னும் இன்டெரக்டா பார்த்தா லிங்க் வந்து அந்த குண்டு வெடிப்பு நடந்தது இப்போ அந்த கஃபே, ராமேஸ்வரம் கஃபே, அது வரைக்கும் அந்த தொடர்பு நீள்கிறது. அதை மூடி மறைக்க பார்த்த இந்த அரசு அந்த எண்ணெயை ரைடு பண்ணும்போது பார்த்தோம் என்று சொன்னால், அந்த கோயம்புத்தூர் இருக்கக்கூடிய அரபிக் கல்லூரிக்கு இந்த குண்டு வெடிப்புல தொடர்பு இருக்கிறது. அந்த செய்தி பேப்பர்ல வந்த உடனேயே அதை கடுமையாக கண்டித்து இதுக்கு எந்த நடவடிக்கை எடுக்கக்கூடாது என்று பகிரங்கமாக அறிக்கை விட்டவர் ஜவஹர்லா. யாரெல்லாம் மேடையில் இருக்காங்க நம்ம தெரிஞ்சுக்கணும். அதனால இவர் இந்த மாதிரி மிரட்டி பார்க்கிறார். இது சாதாரண மிரட்டலாம் நம்ம வந்து நினைக்க முடியாது. நிச்சயமாக அவருக்குடைய பாதுகாப்பை தமிழக அரசு உத்தரவாதம் கொடுக்கணும். 2வது, இப்படி பேசக்கூடியவர்கள் மீது கடுமையான நடவடிக்கை எடுக்கணும். பாருங்க, இதுக்கு முன்னால் அதே தான் இதுல பேசினார் அவர், இதுல ஹைதராபாத்ல அக்பருதீன் ஓவைசி. அந்த மாதிரி பேசும்போதே கடுமையான நடவடிக்கை எடுத்திருந்தா அடுத்த முறை அந்த மாதிரி பேச மாட்டாங்க இல்லையா? பேச மாட்டாங்க. அப்ப காவல்துறையோ அல்லது நீதிமன்றமோ மெத்தன போக்கு. நீதிமன்றம் வந்து அவரை விடுவிச்சுட்டாங்க இந்த வழக்குல. அதாவது இந்த நாட்டுல எப்படி இருக்குன்னா பாருங்க, இப்படிப்பட்ட கடுமையாக பேசக்கூடியவங்க எல்லாம் வந்து அப்படியே ரொம்ப மென்மையா அவங்க நீதிமன்றமோ காவல்துறையோ ரொம்ப பாவம், அவங்க மனசு கஷ்டப்படும். அவங்க இவனை இந்த கஸ்தூரியை போய் அரெஸ்ட் பண்றதுக்கு போய் பறந்து பெரிய ஏதோ போர்க்குற்றவாளி பிடிக்கிற மாதிரி போய் பிடிக்கிறாங்க. எப்படி அணுகுமுறை பாருங்க. இதெல்லாம் என்ன மெசேஜ் கொடுக்குறாங்க? நீ இப்படி வேணா பேசுங்க, எங்க போலீஸ் இப்படிதான் அமைதியா இருக்கும். ஆனால் இது அத்தனையும் இந்த ஹிந்து சமுதாயம் பார்த்து கொண்டிருக்கிறது. அதை நம்ம மறந்துடக்கூடாது. ஏன்னா ஒரு பழமொழி சொல்லுவாங்க, சாது மிரண்டால் காடு கொள்ளாது. ஒருத்தர் ஒரு குற்றம் படான்னு வச்சுக்கோங்களேன், தமிழ்ல ஒரு பழமொழி சொல்லுவாங்க, அரசன் அன்றே தண்டனை கொடுப்பான், தெய்வம் நின்று தண்டனை கொடுக்கும் அப்படின்னு. நம்ம ஹிந்து தர்மத்தை பொறுத்த வரைக்கும் யார் தப்பு பண்ணாலும், எப்படிப்பட்ட சின்ன தப்புனா கூட சரி, அதற்கான கர்மாவை அவர்கள் அனுபவித்தே தீர வேண்டும். அதை தான் தெய்வம் பண்ணும். இல்லை எனக்கே அசைக்க முடியாத நம்பிக்கை இருக்கு. அதுக்கான டைம் காத்திருந்து அடிக்கும், 1க்கு 2 அடிக்கும். அரசனும் தண்டனை கொடுப்பான், இந்த நாட்டு சட்டங்களும் தண்டனை கொடுக்கும். இதெல்லாம் செய்ய தவறிவிட்டால் கூட இந்த ஹிந்து சமுதாயம் எதையும் பார்த்து கொண்டு சும்மா இருக்காது, தகுந்த பதிலடி கொடுக்கும். எப்படி புரியணுமோ அப்படி கொடுக்கும். ஒரு உதாரணம் சொல்றேன், நான் அது பாசிட்டிவ் சென்ஸா சொல்றேன். பாருங்க, கோத்ரால உயிரோடு வச்சு கரசேவர்களை இடிச்சு கொண்டாங்க. ஐஸ் ஹவுஸ்ல பிள்ளையார் மேல செருப்பு மாலையை வீசினான். என்ன நடந்தது நம்மளே பார்த்துருக்கோம், தமிழ்நாட்டிலே சொல்றேன். மண்டைக்காடுல அந்த பகவதி அம்மன் கோயிலுக்கு குளிக்க போகக்கூடிய பெண்களை நிர்வாணப்படுத்தினார்கள். சர்ச்சில் மணி அடிச்சு நிர்வாணப்படுத்தினாங்க. பெரிய கலவரம் நடந்தது. அந்த இறந்து போனவங்க ஃபிஷர்மேன், அதை வந்து போலீஸ் சுட்டு அவங்கள வச்சு ஊழல் நடத்தி பெரிய கலவரம் பண்ணாங்க. அப்ப அங்க உள்ள ஹிந்துக்கள் என்ன முயற்சி பண்ணாங்க?
நாங்கள் வந்து இந்த மீன் நீ வித்துட்டு வரல நான் சந்தையில் வாங்க மாட்டோம், பாய்காட் பண்ணாங்க. கடைசியாக வந்து பல ஆண்டுகளுக்கு பிறகு கதறி கண்ணீர் விட்டு அழுது அதன் பிறகு மன்னிச்சு இந்து சமுதாயம் அவங்களை ஏற்றுக்கொண்டது. இதேதான் கோயம்புத்தூர் குண்டு நடந்தது. கோயம்புத்தூரில் அந்த ஷோபா டெக்ஸ்டைல்ஸ் அந்த பேரை எல்லாருக்கும் தெரியும், அவன் தான் மறைமுகமாக சப்போர்ட் பண்ணது. அந்த துணிக்கடையை இழுத்து மூடக்கூடிய நிலைமைக்கு போச்சு. அப்போ சோசியல் பாய்காட் இந்த மெசேஜ் எப்படின்னா கொடுக்க முடியும் இல்லையா? ஆகவே நீங்கள் இப்படியே பேசிக்கொண்டே இருந்தீர்கள் என்று சொன்னால் மெஜாரிட்டி ஹிந்துக்கள் தான் இன்னைக்கு, முஸ்லீம் மைனாரிட்டி தானே, இந்துக்கள் அமைதியாக இருக்காங்க, நீ என்ன வேணா பேசலாமா? பார்த்துட்டு எப்பயுமே சும்மாவே இருப்பாங்களா? இந்த மெஜாரிட்டி வந்து ரியாக்ட் பண்ண ஆரம்பிச்சா ஏதோ ஒரு வகையில் உங்களால் தாங்க முடியுமா? ஆகவே இதை அந்த முஸ்லீம் சமுதாயத்தை சேர்ந்தவர்கள் புரிந்து கொள்ள வேண்டும். புரிந்து கொண்டு இப்படி பேசக்கூடியவர்களை அவர்கள் டிஸ்கரேஜ் பண்ணணும், அவங்கள முஸ்லீம் சமுதாயம் பாய்காட் பண்ணணும். அப்படி செய்யாவிட்டால் அதற்கான பாதிப்பு முஸ்லீம் சமுதாயத்துக்கு என்றைக்கா ஒரு நாள் வரும். அதை அவங்களும் புரிஞ்சுக்கணும். சரியான சென்ஸில் நான் சொல்கிறேன். நான் வந்து எந்த லாங்குவேஜில் வந்தால் அவங்களுக்கு புரியணுமோ அந்த மாதிரி அந்த சமயத்தில் சமுதாய பதிலடி கொடுக்கும். ஒரு சின்ன உதாரணம் சொல்லிட்டு பாருங்க. ஆர்எஸ்எஸ் பற்றி அந்த டாக்டர் ஹெட்கேவார் அவருடைய வாழ்க்கை வரலாறு புத்தகம் இருக்குது, நீங்கள் கூட எல்லாரும் எடுத்து படித்து பார்க்கலாம். அவருடைய வீட்டில் வந்து தினசரி வந்து யாரோ ஒருத்தர் கல் எடுத்து எரிஞ்சிட்டே இருக்காங்க. ஆனால் யாருன்னு கண்டுபிடிக்க முடியல. கல் எடுத்து எறிகிறாங்க, தினசரி கல் உழுது. இவருடைய அண்ணா வந்து ஒரு பெரிய வஸ்தாத் மல்யுத்த வீரர். அவர்கிட்ட போய் இந்த மாதிரி யாரோ ஒருத்தர் டெய்லி கல் எடுத்து எறிகிறாங்க, யாருன்னு தெரியல. அப்படியா, நான் சரி பண்ணுறேன் அப்படின்ட்டார். அவருடைய மறுநாள் அவர் மாடி வீட்டில் வந்து அந்த அண்ணா வந்து ஏதோ இந்த எக்ஸசைஸ் பண்ணிட்டு இருக்கார். அப்போ இதே போல் கல் எடுத்து யாரோ எறிகிறாங்களாம். மாடியில் தொப்புளி கீழே குதிச்சுறார் அவர். அந்த அண்ணா குதிச்சு ரோட்டில் ஓடி போகிற யாரோ ஒருத்தர் இருக்கா, அவனை பிடிச்சி படப்படன்னு அடிக்கிறார். உடனே பொதுமக்கள்லாம் கூடுறாங்க, என்னங்க எதுக்கு அடிக்கிறீங்க, இங்கே பாருங்க எங்கள் வீட்டு மேலே கல் எடுத்து அடிச்சா, எல்லாரும் சேர்ந்து அடிக்கிறாங்க. உடனே அவன் என்ன சொல்கிறான், நான் அடிக்கலைங்க, எனக்கு தெரியாது, எங்கள் வீடு எங்களுக்கு தெரியாது. அப்போ யார் அடித்தாலும் கூட்டு வா அப்படிங்கிறார் அவர். எனக்கு தெரியாது அப்படிங்கிறார். சரி போ அடி விட்டுறார். நேராக வீட்டுக்கு வந்தார். அவருடைய தம்பிகிட்ட சொல்கிறார், டாக்டர் ஹெட்கேவார்ட்ட, இனிமேல் யாரும் கல் எடுத்து அடிக்க மாட்டான். ஏன் நீங்கள் யாரையா ஒரு பிள்ளை பூச்சியில பிடிச்சி அடிச்சிங்க, மெசேஜ் போகிறவங்களுக்கு போயிடுச்சுப்பா, இனிமேல் செய்ய மாட்டான். இந்த சம்பவம் வந்து டாக்டர் ஹெட்கேவார் வாழ்க்கையில் இருக்குது. அதனால் சமுதாயம் அமைதியாக எப்பயுமே அமைதியாக தான் இருக்கும். எதிர்வினையாற்றினால் அப்போ வந்து போலீஸோ இல்லை அதெல்லாம் வரத்துக்கு லேட் ஆகும். சமுதாயம் உடனே எதிர்வினையாற்ற உங்களால் சமாளிக்க முடியாது. ஏன்னா தாம்பரம் பகுதியில் நீங்கள் அந்த பகுதியில் உள்ளவங்களை கேட்டு பாருங்கள். இதே இந்த கவுன்சிலர் சொல்லக்கூடிய யாக்கூப் அவர்கள், நீங்கள் சொன்ன அவர்களால் அந்த பகுதியில் நிறைய வந்து பல வன்முறை பிரச்சனைகள், ரவுடித்தனம், பொறுக்கித்தனம் நடப்பதற்கெல்லாம் காரணம் இவர்தான் என்று தொடர்ந்து பல புகார்கள் வந்த பிறகு கூட போலீஸ் கண்டுக்காமல் இருந்து கொண்டிருக்கிறது. அது எல்லை மீறி போய் இந்த அளவுக்கு பேசக்கூடிய அளவுக்கு வந்திருக்கிறார். இதனால் காவல்துறை தன் கடமையை ஒழுங்காக செய்ய வேண்டும், அது உடனடியாக கைது செய்ய வேண்டும். ஏற்கனவே சொன்னது போல் மென்மையான போக்கு இந்த மாதிரி இருந்தால் இது மேற்கொண்டு வளரும். அதனால் இந்த அரசு வந்து உரிய நடவடிக்கை எடுக்கணும். இதில் இன்னொரு முக்கியமான விஷயம் நான் சொல்ல நினச்சேன், இப்போ ஞாபகத்துக்கு வந்தது. கோயம்புத்தூர் சொன்னோன்னே அப்பயே சொல்ல நினச்சேன். கோயம்புத்தூரில் குண்டு வைத்தது அப்போ இருந்த அந்த சிமி என்ற கட்சி தடை செய்யப்பட்டது. அல்வுமா என்ற பெயர் மாற்றம் பண்ணி இங்கே வந்து அவங்க தான் குண்டு வைக்கிறாங்க. அல்வுமா தடை செஞ்ச உடனேயே அதில் உள்ளவங்களாம் சேர்ந்து என்ன பண்ணுறாங்க, ஒரு பாட்டிலில் வந்து ஏதோ ஒரு மருந்து இருக்குன்னு வச்சுக்கோங்களேன், லேபிளை பிச்சுட்டு வேற லேபிள் ஒட்டுற மாதிரி அந்த அல்லுமாவில் இருந்த ஆளுங்களாம் வேற ஒரு இடம் புதுசாக ஆரம்பித்து அவங்க தான் இந்த இதை ஆரம்பிக்கிறாங்க, தமிழக முஸ்லீம் முன்னேற்ற கழகம். அதனுடைய பொலிட்டிக்கல் விங் தான் நீங்கள் சொல்ல இந்த மனிதநேய மக்கள் கட்சி. ஆகவே அங்கிருந்து பார்த்தோம்னா இவர்கள் நேரடியாக இல்லாவிட்டால் கூட மறைமுகமாக கோயம்புத்தூரிலே குண்டு வைத்து பல அப்பாவி ஹிந்துக்களை கொலை செய்த கொடூரர்களுடைய பரம்பரையைச் சேர்ந்தவர்கள். அப்படிப்பட்ட கொடூரர்கள் புரிஞ்சுக்கணும். காவல்துறை சரியான நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்று காவல்துறை சார்பாக காவல்துறையை கேட்டுக்கொள்கிறேன். கனடா பத்திரிகையில் வர குற்றச்சாட்டு, அதாவது நம்ம இந்திய அரசு மீதும் நம்முடைய முக்கிய ஈவன் பிரதமர் மீது அந்த குற்றச்சாட்டு கனடா அரசு உடனடியாக அவசர காலத்தில் மறுத்திருக்காங்க. இந்த செய்தியுடைய பின்புலத்தை நீங்கள் எப்படி பார்க்குறீங்க? தொடர்ந்து கனடா நாட்டில் வந்து காலிஸ்தான் தீவிரவாதிகளுக்கு அடைக்கலம் கொடுக்கக்கூடிய ஒரு நாடாக கனடா, அதுக்கு முன்பு இங்கிலாந்து இருந்து இப்போ முக்கிய ஒரு கேந்திரமாக கனடா மாறி இருக்கிறது. இங்கே நம்ம நாட்டில் இருந்த விவசாய சட்டத்தை திரும்ப பெறக்கூடிய அளவுக்கு காலிஸ்தான் தீவிரவாதிகளை முடுக்கி விட்டு அங்கே வேலை பண்ணியிருக்காங்க. ஃபைனல் ஷெல்டர் அங்கே தான். இது நமக்கு எல்லாருக்கும் தெரியும். இப்போ மோடி 2லேருந்து ஆரம்பித்து ஒரு விஷயம் பார்த்தீங்கன்னா தெளிவாக கவனிச்சிங்கன்னா, கனடாவில் உள்ள பல முக்கியமான காலிஸ்தான் டெரரிஸ்ட்டு
அடையாளம் தெரியாத பல நபர்களால் சுட்டுக் கொல்லப்படுகிறார்கள். இப்போ இந்த நிஜார் பற்றியே மோடிக்கு தெரியும் சொல்லியிருக்காங்க, அதுக்கப்புறம் கடைசியாக வருவோம். ஆனால் முக்கியமான பல பேர் இந்த மாதிரி அன்ஐடென்டிஃபைடு. இப்போ கூட அந்த பிஷ்னோய், லாரன்ஸ் பிஷ்னோய்னு சொல்லிட்டு ஒருத்தர், அவனை பற்றி பெருசாக போட்டிருந்தாங்க. அந்த பிஷ்னோய் என்பது ஒரு பெரிய ஒரு ராஜஸ்தான் பகுதியில் உள்ள ஒரு கல்ட். அது என்னென்னா, அவங்க 29 கோட்பாடுகள் வச்சுருக்காங்க. 9 செய்யக்கூடாது, 20 செய்யணும். நோய் அப்படின்னா செய்யக்கூடாது, பிஸ்னஸ் செய்யணும். அந்த 29ஐயும் கடைபிடிக்கக்கூடிய இந்து சமுதாயத்தில் ஒரு பிரிவு, அதில் சேர்ந்தவர் தான் அவர். ஒரு தாதா, அதனால தாதாக்கள்லாம் புனைப்பெயர் வச்சிருப்பாங்க. லாரன்ஸ்ங்கிற ஒரு புனைப்பெயர், உண்மையான பேர் நமக்கு தெரியாது. அவர் வச்சு தான் பண்ணலாங்கன்னு ஒரு ஸ்டோரி ஓடிட்டு இருக்கு. நம்ம என்ன கவனிக்கணும்னா, இப்போ பாருங்க, இப்போ சமீபத்தில் அங்கே உள்ள ஒருத்தருடைய பெரிய அந்த காலிஸ்தான் டெரரிஸ்ட் பெரிய ஏக்கர் கணக்கில் பண்ணை வீடு வச்சிருக்காரு. அந்த பண்ணை வீடு முழுக்க தீ பிரித்து எரிஞ்சு கிட்டத்தட்ட 5000 கோடி என்னமோ டாலர், அவ்வளோ டாலர் அளவுக்கு எல்லாம் இதாக போச்சு, வேஸ்டாக போச்சு. எப்படி தீ பிடிச்சது, யாரா வச்சாங்களா, சதியா, யாருக்குமே தெரியாது. இது ஒரு மர்மமாக இருக்கு, புரிஞ்சுங்களா? இப்போ இவங்க இதுக்கு முன்னாடி இப்போ இந்த பத்திரிகை செய்தியை கனடா அரசு மறுத்திருக்கு இல்லையா? இதுக்கு முன்னாடி கனடா அரசாங்கம் என்ன சொன்னது, எங்கள் நாட்டுக்குள்ளார எங்கள் நாட்டினுடைய பிரஜையாக இருக்கக்கூடிய காலிஸ்தான் டெரரிஸ்டை நீங்கள் தூக்குறீங்க, வெளிப்படையாக பிரதமரே குற்றச்சாட்டு வச்சார். இப்போ மறுத்து இருக்கார், அது வேற விஷயம். எந்த அளவுக்கு சொன்னாங்கன்னா, இப்போ உதாரணத்துக்கு பின்லேடன் அமெரிக்காவில் குண்டு வச்ச உடனே எப்படி அமெரிக்கா அந்த அபாடாபாட் இடத்துல போய் பாகிஸ்தானில் போய் பின்லேடன் அலாக்கா தூக்கி கொண்டு போய் கடல் தூக்கி போட்டதோ, அந்த மாதிரி இந்திய அரசாங்கத்தினுடைய தூண்டுதல் பேரில் அவங்க தான் இந்த மாதிரி பண்ணுறாங்க அப்படின்னு கனடா அரசு குற்றச்சாட்டு வச்சது. ஆனால் எதுவும் நிரூபிக்கலை. இப்போ பார்த்தீங்கன்னா ஒரு விஷயம் புரியும். அதாவது போலீஸ் ஸ்டேஷனில் சில பேர் விசாரணைக்காக போவாங்க, 2 நாள் வச்சு விசாரிப்பாங்க, காவல்துறையில் எடுத்து விசாரிப்பாங்க இல்லையா? விசாரிச்சுட்டு கோர்ட்டு கூட்டி வரும்போது மாவு கட்டு போட்டு நோண்டி வருவார். ஏன் மாவு கட்டு போடுறாரு? பாத்ரூம் வழிக்கு வந்துட்டாரு, எலும்பு முடிஞ்சிருச்சு, மாவு கட்டு போடுறாங்க அப்படின்னு சொல்லிட்டு. அப்படிதான் போலீஸும் சொல்லும், அப்படிதான் அவரும் சொல்லுவார். இன்னும் வேற மாதிரி சொல்ல முடியாது அவரால். அதை யாராவது நிரூபிக்க முடியுமா? இல்லை போலீஸ் அடிச்சுதான் மாவு கட்டுன்னு சொல்ல முடியுமா? நிரூபிக்க முடியாது. அந்த மாதிரி நம்ம சில விஷயத்தை புரிஞ்சுக்கணும். ஆகவே இது புதிய இந்தியா, நம்முடைய அரசாங்கமும் மறுத்திருக்கிறது. ஆதாரம் எதுவும் இல்லை, அப்போ நம்ம ஒன்றுமே சொல்ல முடியாது, ஆதாரம் இல்லாமல் பேச முடியாது. ஆனால் இந்த நாட்டுக்கு எதிராக தீவிரவாதத்தை வளர்க்கக்கூடியவர்கள் உலகத்தின் எந்த மூலையில் இருந்தாலும் சரி, கனடா பெரிய தாதா வல்லரசு நாடு என்று சொல்லிக் கொண்டாலும் சரி, அங்கேயே அவர்களுக்கு உயிருக்கு உத்தரவாதம் இருக்காது என்பதை எப்படி புரியணுமோ அப்படி அந்த மெசேஜ் புரிய வைத்திருக்கிறது இந்த அரசு. அது நம்ம பாராட்டணும். இப்போ கனடா அரசு என்ன பண்ணுது, இதுக்கு முன்னால குற்றம் சாட்டிய கனடா அரசு இப்ப என்ன பண்ணுது, அதெல்லாம் ஒன்றும் இல்லை பம்ம ஆரம்பிச்சிட்டாங்க. ஆக இப்போ அந்த ட்ரூடோவுக்கு புரிய ஆரம்பித்திருக்கிறது, ஜஸ்டின் ட்ரூடோவுக்கு. நம்ம ராகுல் காந்திக்கு எனக்கு புரிய ஆரம்பிக்கலன்னு நினைக்கிறேன், புரிய வரும் நேரத்தில் புரியும்னு நினைக்கிறேன். இன்னொரு காரணம் கூட நம்ம பார்க்கலாம், இதுக்கு பிறகு பல காட்சிகள் மாற ஆரம்பித்திருக்கிறது, அது கூட ஒரு காரணமாக இருக்கலாம். அதனால தெளிவாக இது ஒரு புதிய இந்தியா, மோடியுடைய மெசேஜ் தெளிவாக புரியிருக்கிறது. நம்ம நாட்டு இறையாண்மைக்கு எதிராக யார் டெரரிசம் வளரக்கூடிய யாராக இருந்தாலும் சரி, அவர்களுக்கு இதான் கதி. எப்படி நடக்கும் தெரியாது, எப்படியா நடக்கும். அதனால இங்க உள்ள பல பேர், பயங்கரவாதத்துக்கு ஆதரவாக உள்ள சில பேர், பல பேர் இருக்காங்க, அவர்களும் இதை தெளிவாக புரிந்து கொள்ள வேண்டும் என்பதற்கான செய்தியாக இதை நான் பார்க்கிறேன். மாவோயிஸ்ட் ஆதரவாளர் ஸ்டேன்சாமி நினைவு தூணால் தமிழகத்தில் சட்டம் ஒழுங்கு சீர்குலையும். இது நீதிமன்றத்தில் தமிழக அரசு ஒரு வாதம் வைச்சிருக்காங்க. இதனுடைய பல வழக்குகளை நீங்கள் பார்த்துருப்பீங்க. இதனுடைய பின்புலம் என்ன, எப்படின்னு அந்த ஸ்டேன்சாமி பற்றி சொல்லும்போது, மகாராஷ்டிராவில் பீமா காரகன் என்ற இடத்துல நடைபெற்ற ஒரு பெரிய கலவரம், அந்த வன்முறை கலவரத்தை தூண்டிவிட்டவர் இவர் என்று சொல்லி குற்றச்சாட்டு எழுப்பப்பட்டவர் இந்த நீங்க சொல்லக்கூடிய ஸ்டேன்சாமி. இப்ப இந்த ஸ்டேன்சாமிக்கு தருமபுரி மாவட்டத்தில் உள்ள நல்லம்பள்ளி என்ற இடத்துல, அதாவது நக்சல் பயங்கரவாதம் மாவோயிஸ்ட் அதிகமாக இருக்கக்கூடிய இடம், அந்த இடத்துல ஒரு நினைவு தூண் கட்ட போறோம், அது எங்களுடைய பிரைவேட் ப்ராப்பர்ட்டி தான் அங்கே கட்டுறோம், அதனால அனுமதி கொடுக்கணும். பிரைவேட் ப்ராப்பர்ட்டியில கட்டினா கூட அதை வைத்து மாவோயிஸ்ட் நக்சல் பயங்கரவாதம் அங்கே வளரும், பிரச்சனை வரும், அதனால கட்டக்கூடாது என்று தமிழக அரசு சார்பாக வாதிட்டு இருக்காங்க கோர்ட்ல. அதனால அப்பப்போ ஏதாவது இந்த மாதிரி ஒன்று பாராட்டுறதுக்கு ஒரு வாய்ப்பாவது கொடுத்துருக்கு தமிழக அரசை பாராட்டுறோம். முதல்ல நல்ல செய்தி செஞ்சிருக்கேன், இது நாள் வரைக்கும் உங்களை பாராட்டவே முடியல, அட்லீஸ்ட் பாராட்டுறதுக்கு ஒரு வாய்ப்பாவது கொடுத்தீங்க, பாராட்டுறோம். இப்போ என்னுடைய கேள்வி ஒன்று வருது,
இதே ஸ்டேன் சாமிக்காக ஸ்டாலின் வந்து ஆட்சியில் இல்லாத போது லயோலா கல்லூரியில் ஒரு நிகழ்ச்சி நடக்குது. அந்த லயோலா கல்லூரியில் போய் அவரை பாராட்டி பேசினார். யாரு? இதே ஸ்டாலின். என்ன பேசினார்? இப்படிப்பட்ட ஒரு ஸ்டேன் சாமியை வந்து இன்னைக்கு மாதிரி கைது செய்த பாஜக பாசிச அரசே என்று பேசினார். இப்ப நம்முடைய கேள்வி என்னன்னா, இப்போ வந்து தமிழக அரசு சார்பாக அவர் ஒரு பயங்கரவாதி, அந்த தூணே பயங்கரவாதத்தை வளர்க்கும், அவர் உருவச்செல கூட இல்லை என்று சொன்னீங்கன்னா, அப்ப அந்த ஆள் எப்படிப்பட்ட பயங்கரவாதியா இருப்பார் பாருங்க. அப்படிப்பட்ட தமிழகத்தில் மாவோயிஸ்டுக்கு ஆதரவாளர்கள் குறைவு, ஆதரவு இல்லை, அதனால இவங்க சப்போர்ட் எதிர்க்கிறாங்களோ என்னமோ. இல்ல இப்ப நான் என்ன கேள்வினா, இப்ப தமிழக அரசுனா முதலமைச்சர் சொல்லி தானே செஞ்சிருப்பாங்க இல்லையா? அப்ப அவருடைய தூண், அவருடைய பேர் நினைவு தூணே பயங்கரவாதத்தை ஊக்குவிக்கும் என்று சொன்னால் அவர் எப்படிப்பட்ட பயங்கரவாதியா இருக்கணும்? அப்படிப்பட்ட பயங்கரவாதிக்கு ஆதரவாக நீங்க வந்து லயோலா காலேஜில் போய் நீங்க கலந்து கொண்டு பிஜேபியை தாக்கி பேசியிருக்கீங்க. இதே ஸ்டாலின் பேசியிருக்கார். அப்ப உனக்கு ஒரு பயங்கரவாதி தெரியாதா? பயங்கரவாதிகளுக்கு அடைக்கலம் கொடுக்கக்கூடிய, ஆதரவு கொடுக்கக்கூடியவர் ஸ்டாலின் என்பதை ஸ்டாலின் ஏற்றுக்கொள்கிறாரா? நம்முடைய கேள்வி இதுதான். இன்னொரு கேள்வி, இப்ப தமிழக அரசு சார்பா வந்து பயங்கரவாதி என்று சொல்லியிருக்கீங்க ஸ்டேன் சாமியை. அந்த பயங்கரவாதியை போற்றி நடத்திய கூட்டம் நடத்திய லயோலா காலேஜ் பயங்கரவாதத்தை ஊக்குவிக்கிறது ஒத்துக்கிறீங்களா? இதுதான் நம்முடைய கேள்வி. அதனால இது அப்பட்டமான ஒரு சந்தர்ப்பவாத அரசியல் பண்ணுகிறார் ஸ்டாலின். தெரிஞ்சு அப்ப அங்க பேசுறாரு. இப்ப இந்த மாதிரி இதனால ஒரு பெரிய பிரச்சனை வரும் என்று தெரிஞ்சவொடனே இப்போ வந்து உடனே பல்ட்டி. அப்ப டேஞ்சரஸான ஒரு ஆப்பர்ச்சுனிட்டிஸ்ல ரொம்ப டேஞ்சரஸான ஸ்டாண்ட் இது. நாட்டினுடைய என்ன சொல்றது, தெரிந்தே வந்து பயங்கரவாதத்தை ஆதரித்து பேசியிருக்கிறார். அப்படிப்பட்ட ஸ்டாலின் தான் இன்றைக்கு முதலமைச்சராக இருந்து கொண்டிருக்கிறார் என்பதையும் இந்த செய்தி மூலமாக நாம் புரிந்து கொள்ள முடியும். அமெரிக்க நீதிமன்ற குற்றச்சாட்டை அடுத்து அதானியை கைது செய்ய சொல்லி ராகுல் கோரிக்கை, அரசிடம், மத்திய அரசிடம் அதானியை கைது செய்ய வேண்டும் என்று எதிர்க்கட்சி தலைவர் ராகுல் கோரிக்கை வைக்கிறார். இதனுடைய எப்படி பார்க்குறீங்க? இதனுடைய பின்பலம் என்ன? இது உலக அரசியல் சம்பந்தப்பட்டிருக்கு அப்படின்றது தான் என்னுடைய இது. உங்களுடைய ஆமாம், சரியான, நீங்கள் சொன்னது சரிதான். அதாவது அதானி பொறுத்த வரைக்கும் இன்றைக்கு வந்து முக்கியமான 3 போர்ட்டு, மைனிங் அண்ட் எனர்ஜி, இந்த 3 துறைகளில் உலகத்தில் ஒரு மிகப்பெரிய ஒரு தொழில் முனைவர், பெரிய தொழில் ஒரு பெரிய கேந்திரமாக இருக்கார். அவர் முக்கியமான ஒரு புள்ளி. அவர் தவிர்க்க முடியாத ஒரு பெரிய சக்தியாக வளர்ந்து கொண்டிருக்கிறார். இன்றைக்கு அமெரிக்காவில் உள்ள பெரிய பெரிய நிறுவனங்கள் தான் அமெரிக்காவை ஆண்டு கொண்டிருக்கின்றது. ஒரு காலத்தில் மைக்ரோசாஃப்ட், இன்னைக்கு பார்த்தீங்கன்னா எலன் மாஸ்க், இப்படிலாம் பல பேர் இருக்காங்க. ஃபேஸ்புக் நிறுவனர், இந்த மாதிரி நிறைய பேர். உலகத்தையே வந்து ஆட்டி படைக்கக்கூடிய நிறுவனங்கள் அமெரிக்கா கார்பரேட் நிறுவனங்கள், ஃபார்மாலஜிக்கல் இண்டஸ்ட்ரீஸ், இந்த மாதிரிலாம் பார்த்தீங்கன்னா இருக்கும். டெஸ்லா இதெல்லாம் பார்த்தா அமெரிக்கா. இப்போ அந்த அமெரிக்க நிறுவனங்களுக்கு போட்டி போடக்கூடிய அளவுக்கு சர்வதேச அளவில் ஒரு முக்கியமான ஒரு ஆள் யார் பார்த்தோன்னா இவர். இப்போ கூட சமீபத்தில் பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட 50,000 கோடி அமெரிக்க டாலர்களுக்கு ஒரு எனர்ஜி செக்டார் பேக்ட் வந்து அதானிக்கு ஃபைனலைஸ் ஆச்சு சமீபத்தில் சில மாதங்களுக்கு முன்பு. அப்போ அமெரிக்காலேயே இவருடைய முதலீடு வருது. குறிப்பாக பல ஆப்பிரிக்கன் கண்ட்ரீஸில் இஸ்ரேல் வந்து போர்ட் ஏற்படுத்தி கொடுத்திருக்கிறார். இதெல்லாம் உலகம் முழுக்க அவருடைய கைகள் பெருசாக வளர்ந்து கொண்டே போய்கிறது. அப்போ சேலஞ்சு பண்ணக்கூடிய ஒரு ஃபோர்ஸ் அதான். இந்த அமெரிக்காக்காரனுக்கு வந்து இது பிடிக்காது. குட்ட குனிஞ்சிட்டு இருக்கணும். அவனை எதிர்த்து அல்ல அவனுக்கு சமமாக யாராவது வந்துட்டாங்கன்னா அவனை தாங்கிக்க முடியாது. நம்மெல்லாம் சொல்கிறோம், நாமெல்லாம் நீ நானும் சமம்லாம் நம்மெல்லாம் பேசுவோம். ஆனால் இன்றைக்கு கூட அந்த மனசுக்குள்ளார அந்த ரேசிஸ்ட் தியரி, வெள்ளை இனம் தான் சுப்பீரியர் என்கின்ற எண்ணம் அந்த அமெரிக்காக்காரனுக்கோ யூரோப்பில் இருக்கிற ஆஸ்திரேலியாக்காரன் எல்லாத்துக்குமே இருக்கும். அப்போ வெள்ளை இனத்தை சாராத ஒருத்தன் வந்து ஒரு பிரவுன் தோல் ஒருத்தன், கருப்பு தோல் ஒருத்தன் வந்து இந்த அளவுக்கு வந்து உலகத்தில் ஒரு பெரிய தொழிலதிபராக வரக்கூடியதே அவன் விரும்பவில்லை. இது உண்மை. அதை கண்டு பொறுக்காத அமெரிக்க அரசாங்கம் ஏதாவது ஒரு சாக்கு சொல்லி இவரை தடுக்கணும். இதுக்கு முன்னாடி பார்த்தீங்கன்னா ஹிண்டன்பர்க்னு ஒன்று ஆரம்பிச்சாங்க. ஒரு 20 பேர் சேர்ந்து ஒரு ரூமில் உட்காந்து ஒருத்தர் ஆராய்ச்சி பண்ணுவாங்களாம். உடனே இவர் மேலே செபி மேலே குற்றச்சாட்டு போடுவாங்களாம். அதை வச்சு இவர் தான் உடனே கூவர் தயாராக இருக்காரு ராகுல் காந்தி. லோன்னு கத்துவார். அது முக்கியமா பாராளுமன்ற கூடும்போது அதுக்குதான் பாராளுமன்றத்தை இதை வச்சு முடக்கணும். ஒரு 3 வாரத்தை கத்திட்டே இருந்தா பாராளுமன்றம் நடக்காது. அப்ப ஜார்ஜ் சோரஸுடைய எடுபடி கைப்பாவே இந்த ராகுல் காந்தி டீப் ஸ்டேட் என்று சொல்கிறார்கள். இந்த டீப் ஸ்டேட் என்று சொல்லக்கூடிய
ஒரு ரகசிய குழு தான் உலக பாலிடிக்ஸ் முழுக்க நடத்தி கொண்டிருக்கிறது. ஜார்ஜ் சோரஸ் அதில் ஒரு ஆயுத விற்பனை செய்யக்கூடிய ஒரு முக்கியமான ஒரு புள்ளி அவனு இருக்காங்க. அதனால் இவருடைய ஜார்ஜ் சோரஸ்ங்கிறமான அவருடைய பேரை கூட வச்சுக்கலாம். ராகுல் காந்தி கூட ராஜில் சோரஸ்ன்னு வச்சுட்டு மேல் அப்படி கூட பண்ணலாம். அப்போ ஹிண்டன்பர்க் ஒன்றுமில்ல பிசுபிசுத்து போன பிறகு திருப்பி அடுத்து ஏதாவது நேரடியாக மோத முடியாது, ஏதாவது ஒன்று சொல்லி ஒரு இது பண்ணணும். இப்போ இந்த அமெரிக்கா கம்பெனி உலகம் முழுக்க பல நாடுகளில் கம்பெனி ஏற்படுத்தியிருக்காங்களே, அங்கெல்லாம் கிக் பேக்ஸ் கொடுக்காம தான் கம்பெனி நடத்திருக்காங்களா? நம்முடைய கேள்வி இதுதான். இப்போ பாருங்கள், என்ரான் திட்டம் என்று சொல்லி மகாராஷ்டிராவில் திட்டம் கொடுத்தாங்க. இது அனல் மின்சாரம். அதுக்கு அவங்க கொடுத்த அதாவது சாதாரணமாக மின்சாரம் தயாரிப்பது போல பல 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 மடங்கு அவ்வளோ காஸ்ட்லியஸ்ட் தெர்மல் ப்ரொடக்ஷன் காங்கிரஸ் கையூட்டு பெற்று தான் கொடுத்தா. அதை பற்றி பெரிய கேஸ் வந்தது. அப்புறம் அப்படியே இழுத்து மூடிட்டாங்க. இப்போ கையூட்டு கொடுக்கலையா? இப்போ இந்த யூனியன் கார்பைடு எவரடி பேட்டரி அந்த ஊரையே, போபால் முழுக்க ஊரையே அழித்து நாசம் பண்ணி முடமாக்கியது. அவன் தப்பிச்சு ஃப்ளைட்டில் ஏறி போது தனி சார்ட்டர்ட் ஃப்ளைட்டே நம்ம இந்த ராகுல் காந்தி அப்பா கொடுத்தார். ஏற்பாடு செய்து. ஆமா, அப்ப இவங்க கையூட்டு வாங்கலையா? அதை அப்படியே ஒண்ணுமில்லாம பண்றதுக்கு பண்ணலையா? அப்போ உலகம் முழுக்க நீங்க எல்லா நாடுகளையும் உங்க பிசினஸை வளர்க்கறதுக்கோ இல்ல பிசினஸ் நீங்க உங்களுடைய பிசினஸ் மேன் பண்ணக்கூடிய தப்புகளை அதுல இருந்து காப்பாற்றுவதற்கோ நீங்க வந்து கையூட்டனை எல்லாமே பண்றீங்க, பண்ணாத அயோகத்தை அத்தனையும் பண்றீங்க. அதானி ஒருத்தர் வந்து அமெரிக்கா உள்ள தொழிலதிபர்களுக்கு போட்டியாக ஒரு பிசினஸ் ஆரம்பிச்சாங்கன்னா உடனே ஒரு அலிகேஷன். இதுதான் நான் பார்க்கறது. உள்ள போய் பார்த்தா நிறைய விஷயம் இருக்கும். ஆனா இதுதான், இப்படிதான் நம்ம அவுட் சைட் நமக்கு புரியக்கூடியது. ரெண்டாவது, நீங்க அருமையான பாயிண்ட் சொன்னீங்க. அடுத்து வரக்கூடிய பார்லிமெண்ட் முழுக்க முழுக்க முடக்குவதற்கு ஒரு நல்ல ஒரு சான்ஸ் இவர் கிடைச்சிருக்கு. இதை வச்சு இவர் முடக்கிட்டு இருப்பார். ஏன்னா ஒரு எடுபடி. நம்ம நாட்டுக்கு ஒரு துரதிருஷ்டம் பாருங்க. எத்தனையோ பெரிய பெரிய மனிதர்கள், பெரிய பெரிய ஞானிகள், இயற்கை வளங்கள் எல்லாம் இருந்து கூட அந்த நிலால கரும்புள்ளி மாதிரி திருஷ்டி போட்டு சொல்லுவாங்கள்ல, அந்த மாதிரி அருமையான இந்த மாதிரி பிரதம மந்திரி யாருமே உலகத்திலே பார்க்க முடியாது. இன்னைக்கு உலகமே போற்றி கொண்டாடக்கூடிய ஒரு பெரிய மாமனிதர் மோடி இருக்கக்கூடிய சமயத்தில் நம்ம இருக்கிறதே பெரிய புண்ணியம். அப்படிதான் நான் நினைக்கிறேன். ஆனால் அதுக்கு ஒரு பிளாக் மார்க்கு, மிக மட்டமான பாய்சனஸ் வர்ஸ்ட். இப்படிதான், இதை விட வேற வார்த்தை எனக்கு தெரியல. ஒரு எதிர்கட்சி தலைவராக அந்த ராகுல் காந்தி வெளிநாட்டு எடுபடி கைக்குழிதான். சீனாட்ட போய் ரகசியம் ஒப்பந்தம் போட்டு வருவார். அப்படிப்பட்ட ஒருத்தர் தான் இன்னைக்கு நம்ம நாட்டினுடைய பார்லிமெண்ட்டை முடக்கிறதுக்காக. இது ஒரு சரியான ஒரு சமாச்சாரம். ஹிண்டன்பர்க் மாதிரி. இப்போ இதுக்கு முன்னாடி பார்த்தோன்னா ஒரு ஒட்டு கேட்கும் ஒரு இது யூஸ் பண்ணாங்க. ஏதோ ஒன்று பிகாசஸா, அது பேர் பெகாசஸ். அதுக்கு ரஃபேல் கொஞ்ச நாளும் ஏதாவது ஒன்று வந்துருவருக்கு எடுத்துட்டு அதை வச்சுட்டு பார்லிமெண்ட்டை முடக்கணும். உண்மையா பார்லிமெண்ட் நடத்தணுங்கிற எண்ணம் ஒரு கிடையவே கிடையாது. பிபிசி டாக்குமெண்ட்ரி ஏதோ ஒன்று எடுத்துக்குவார். ஆகவே அடுத்து வரக்கூடிய பார்லிமெண்ட் செஷன் ஆரம்பிப்பதனால அதற்கு ஒரு வாய்க்கு தீனியாக இது இருக்கிறது. இருந்தாலும் அதையும் மீண்டு மோடியும் வருவார், அந்த குற்றச்சாட்டில் மீண்டு அதானியும் வருவார் என்ற நம்பிக்கை எனக்கு இருக்கிறது. பார்ப்போம். மிக்க நன்றி. இத்துடன் இன்றைய செய்திகள் சிந்தனைகள் நிகழ்ச்சி நிறைவு பெறுகிறது. அடுத்த செய்திகள் சிந்தனை நிகழ்ச்சிகள் உங்களை எல்லாம் சந்திப்பதில் அவளோடு காத்து கொண்டிருக்கிறேன். வணக்கம்.